ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைனஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்னிங் அப்டேட்ஸ் தான். நேற்று நம்ம சிக்னல் அண்ட் அனலைசிஸ் பண்ணி இருந்தோம்ல, அதுக்கான இப்போ கரண்ட் அப்டேட் எப்படி இருக்குது, நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா, செல் ஆஃப் பண்ணிடலாமா, இல்லை வேறு எங்கே பை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து டேயில் பாருங்கள் ஒரு சின்ன புல் பேக் தான், அந்தளவுக்கு பெரிய டவுன்ஃபால் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் அக்ரெசிவான செல்லிங்க்கு போக வேணாம். பட் பையிங்க்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஏன்னா மார்க்கெட்டிங்கை பாருங்க ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்க்கு போகக்கூடாது. எப்போ நம்ம பையிங் போடலாம், இதுக்கு மேலே எப்போ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு மேலே பை பண்ணலாம். அந்த நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் வேணா இங்கே சின்னதாக செல் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ செல் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால்டைல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிடிசியில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை ஷார்ட் நம்ம வேணால் பண்ணிக்காங்க. அதே எத்திஎம் பார்த்தீங்கன்னா எத்திஎம் வந்து நான் நினச்ச மாதிரி இன்னும் டவுன்ஃபால் ஆகிடும். இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகினது ஒரு எம் பேட்டர்ன் இல்லை டபிள்யூ பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம அப்போ வந்து பை பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும் எத்திஎம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று செல்லிங் சொல்லியிருந்தோம். டேயில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் செல்லிங் சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகிருக்குது, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் இல்லை. எத்தனை பர்சன்டேஜ் செல்லிங் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4% கீழே இறங்கிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். எந்த ஒரு பேட்டர்ன் ஆப்போசிட் பேட்டர்ன் கிரியேட் ஆகலை. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி இருக்கும், தென் கீழே இறங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம செல்லிங்லேயே இருக்கட்டும், ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி தான். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டான், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போ நம்ம இவனை வந்து பை பண்ணலாமா, ஆல்ரெடி யாரெல்லாம் செல்லிங் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம் சொல்லுங்கள். நம்ம வந்து செல்லிங் தான் சொல்லியிருந்தோம், மேலே ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சுருக்குன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு ஒன்று இப்போ என்னத்துக்கு என்னென்னா கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கு வந்து இனிஷியல் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு புல் பேக் எடுக்குது. இட்ஸ் ஓகே, இப்படியே ஒரு சின்ன புல் பேக் எடுத்து கீழே வந்தாலும் ஓகே, இல்லைனா கூட நம்ம வந்து செல்லப்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், செல்லிங் பண்ணியிருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்து சின்ன வால்டர் எனக்கு வாய்ப்பு. எக்ஸ்சேஞ்ச் சொன்னால் ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல செல்லிங் சொல்லியிருந்தோம், சொன்ன மாதிரி கீழே டவுன்ஃபால் ஆயிருந்தா ஓகே, நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அது டே பார்த்தோம் சொல்லணும். ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. அதுக்கடுத்து யூஎன்எஃப்ஐ வந்து நம்ம நேற்று பையிங் சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக யாராவது நேற்று அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை பர்சன்ட் அக்யூர் பண்ணியிருந்தோம், 20% அக்யூர் பண்ணியிருந்தோம். வெறும் நேற்று ஆல்மோஸ்ட்டு 9 to 10 o'clock அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோ தான், ஒரு சூப்பரான அப்வர்டு. நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுங்கள் யூஎன்எஃப்ஐ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்எக்ஸ் வந்து நம்ம பையிங் தான் சொல்லியிருந்தோம். நம்ம என்னன்னா இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்கு பையிங் சொல்லியிருந்தோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பை ஹோல்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு அது வந்து செல்லிங் ஆக வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஃபாலோ த்ரூ போய் மேலே போகிறது வாய்ப்பு. அண்ட் தென் லாஸ்ட்டு எஸ்எஃப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து செல்லிங் தான் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இப்போ சின்ன இங்கே ஒரு சப்போர்ட்டு, ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி ஆகிட்டு இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வேணால் நம்ம இங்கே செல் பண்ணலாம், அது வரைக்கும் வேணாம், நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துச்சா 1 minute. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி அப்டேட்ஸில் போடுவோம். நம்ம வந்து பர்சனலாக வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த கிரிப்டோ ஹோல்ட் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கிரிப்டோஸ் எல்லாமே வந்து நம்ம முந்தா நேற்று வந்து நம்ம அப்லோட் பண்ண கிரிப்டோஸ் தான், அனலைஸ் பண்ண கிரிப்டோஸ் தான். பட் நம்ம பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்போம், இதுக்கு ஹோல்ட் பண்ண சொல்லியிருப்போம், எல்லாமே அதில் டீட்டெயில் சொல்லியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ அதை வச்சுக்கலாமா வேணாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் எதுவுமே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஷிப் பாருங்களா, ஷிப் இங்கே போயிட்டு ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி தான் டவுன்ஃபால் ஆகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த லெவலிருந்து இந்த லெவலுக்கான ப்ராஃபிட் நம்ம எடுத்துருந்தோம், சரிங்களா. இப்போதைக்கு ஷிப்பை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி தான் பெட்டரு. ஏன்னா வித் டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த லெவலுக்கிட்ட வந்து திரும்பி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணால், சரிங்களா. ஸோ ஷிப் வேணால் நம்ம கொஞ்சம் கீழே இங்கே வந்து கூட நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து மார்க்கெட் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட் வர 4 hours நம்ம பார்த்து நம்ம பை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ண ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போ பிடிசி வந்து செல்லிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெட் கண்டில் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 என்எஃப்டி கேட்டிங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு சம் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ அதனால் வந்து இது பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. பட் ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளமேட்டிக்னா இங்கே வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக தெரியும், வீக்லியில் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அங்கே தான். இது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டான பிரேக் அவுட்டா அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு 4 to 8 hours நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஹோல்ட் பண்ண ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. பெரிய லெவலில் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா பிடிசியும் அந்தளவுக்கு இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இது மார்னிங் இங்கேருந்தே வந்து செல் ஆஃப் ஆகினுக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன வால்டைல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே டபுள் பேட்டர்ன் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆக கூட
சான்சஸ் வெரி ஹையராக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஜீட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க பார்த்தோம், பிரேக் அவுட் கொடுக்கல. இங்கே தான் ஒரு ஸ்டாப் லாஸ் மோஸ்ட் போயிருக்கேன். இந்த லெவலுக்கு வந்து திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட்டு பையிங் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஜீட்டாவுக்குமே. அதுக்கடுத்து லாஸ்ட் 1000 பாங்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4 ஹவர்ஸில் பார்த்துட்டு நம்ம செல்லிங் சொல்லியாச்சு. எங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணி செல்லிங் சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஒரு 5 to 6% நம்ம வந்து கேப்சர் பண்ணியாச்சு. ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணலாம்னா ஹோல்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப கீழே வச்சுக்கிறோம். ஸோ ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் கிடையாது. பிடிசி பொறுத்து தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதில் வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா டவுட்ஸ் எல்லாமே இன்னும் டேரெக்டாக சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்